ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதி. ராஜா என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை மெலக் என்பதாகும். தேவதூதனுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை மலக் என்பதாகும். மலக் என்றால் தேவதூதன் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிற தேவதூதனுக்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை மலக். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பயன்படுத்தப்படுகிற தேவதூதனுக்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை ஏஞ்சலோஸ். ஏஞ்சலோஸிலிருந்து வந்ததுதான், அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஆங்கிலத்திலே நாம் பயன்படுத்துகிற ஏஞ்சல் என்கிறதான ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பில்லி கிரகாம் தன்னுடைய புஸ்தகத்திலே இப்படியாக எழுதுகிறார்: 30 நிமிடம் நான் பிரசங்கிக்க வேண்டுமானால் 6 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வேதத்தை ஆராய்ச்சி செய்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு சபையிலே போய் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பதாக தான் ஒரு டெலிவரியான தாய் போல நான் உணர்கிறேன் என்று அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஆராதனை, ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு, குடும்ப ஜெபம், இவையெல்லாம் நாம் தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிறதை உணர்த்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய வேலையை சரியாய் செய்தால் நீசனாய் இருந்தாலும் ஒரு நாள் ராஜாவாய் மாற்றி விடுவார். தன்னுடைய வேலையை சரியாய் செய்யவில்லை என்றால் ராஜாவாய் இருந்தாலும் அவன் நீசனாய் மாறிவிடுவான். இதைத்தான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தன் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதை நீ காண. நம்மளையும் ஆண்டவர் உயர்வுக்குள்ளே கொண்டு போவார். அநேக நாட்களாக ஆபீஸ்ல எனக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், குடும்ப ஜெபத்திலே சரியாயிருங்கள், சபையிலே சரியான ஒரு ஐக்கியத்திலே இருங்கள். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாக உங்களுக்கும் ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். God bless you.